chapter 4. நான்காம் அதிகாரம். It says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Now in the Old Testament, verse 3, we were children. அப்படியே நாம் பழைய உடன்படிக்கை கீழாக சிறு பிள்ளைகளாய் இருந்தோம். And then we were in bondage to all these elemental things of the world. இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். But now இப்பொழுதோ we are not children. நாம் பிள்ளைகள் அல்ல. Verse 6, we have become sons. இப்பொழுது நாம் புத்திரராய் இருக்கிறோம். ஆறாம் வசனம். See, there's a difference between verse 3 and verse 6. மூன்றாம் வசனத்துக்கும் ஆறாம் வசனத்துக்கும் வித்தியாசம் உண்டு. It's when you are children, if you don't have rules, you'll just become a slave to all the worldly things. சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்களுக்கு சட்டதிட்டமே இல்ல அப்படினா நீங்க எல்லாத்துக்கும் அடிமையாயிரீங்க. So we have to make rules for children. ஆகவே நாம் பிள்ளைகளுக்கு சட்டங்களை உண்டாக்க வேண்டும். You should not watch all this television. நீ போய் இந்த டிவில இதெல்லாம் பார்க்க கூடாது. You'll get bad marks in your school. நீ டிவி பார்த்துட்டே இருந்தீனா ஸ்கூல்ல மார்க் வாங்க மாட்டே. Even if you're watching cricket all the time. நீ எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் தான் பார்க்கறன்னு பார்த்துட்டே இருந்தா கூட It's not good. அது நல்லதல்ல. We have to make rules for our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் சட்டங்களை உண்டாக்க வேண்டும். I had rules for my children even when they were studying in class in school, even for use of the playing computer games. நான் எங்க வீட்ல பிள்ளைகள் பள்ளியில படிக்கும் பொழுது கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவதிலே கூட நான் அவர்களுக்கு சட்டத்தை வைத்திருந்தேன். I said only half an hour a day. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தான் கம்ப்யூட்டர் கேம் விளையாடலாம். அவ்வளவுதான். That also after you finished your homework. அதுவும் ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ விளையாடலாம். We have to make rules like that. அப்படி நம்ம சட்டங்களை உண்டாக்க வேண்டும். Otherwise they'll all fail in their examination. இல்ல விட்டால் அவங்க பரீட்சையில ஃபெயில் ஆயிருவாங்க. So when we are children we need rules. ஆகவே நம்ம பிள்ளைகளா இருக்கும்போது நமக்கு சட்ட திட்டம் வேணும். We need ayahs. நமக்கு ஆயா வேண்டும். Definitely. கண்டிப்பாக. But we don't have to live like that forever. ஆனா எப்போதுமே அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. Now my children are grown up, I don't make rules for them as to how much time. என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அவர்களுக்கு நான் இப்பொழுது அவர்களுக்கு சட்ட திட்டம் உண்டாக்க தேவையில்லை. They themselves have no time to play computer games now. இப்ப அவர்களுக்கே கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவதற்கு நேரமே இல்லை. So you see, when we grow up, they themselves understand the reason for these rules. ஆகவே பிள்ளைகள் வளர வளர இந்த சட்ட திட்டங்களுடைய எதற்காக வைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். God says you have become sons now, verse 6. ஆகவே இப்பொழுது நீங்கள் ஆறாம் வசனத்திலே பார்க்கிறது போல புத்திரராய் மாறிவிட்டீர்கள். And because you are sons, God has sent his Holy Spirit into your heart. நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் இதயங்களில் ஊற்றியிருக்கிறார். And now you are saying Father. இப்பொழுது நீங்கள் அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள். Now you don't have laws, you have not ayah but father. இப்ப ஆயா உங்களுக்கு கிடையாது, இப்பொழுது அப்பா உங்களுக்கு இருக்கிறார். When a man has got rules, he is crying out ayah. ஒரு மனிதனுக்கு பிரமாணங்கள் சட்டங்கள் இருக்கும்போது ஆயா ஆயா என்று தான் கூப்பிடுகிறான். When he gets the Holy Spirit, he says appa. பரிசுத்த ஆவி வந்த உடனே அப்பான்னு கூப்பிடுறான். There's a lot of difference between ayah and appa. ஆயாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. It means you're grown up. அப்பா என்று கூப்பிடும்போது நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். You know God is your father. தேவன் உங்களுடைய அப்பாவா இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறீர்கள். We must know God as our Father. நாம் நம்முடைய தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும். You know, that is one mark of the Holy Spirit filling our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைப்பதனுடைய அடையாளம் இதுவும் ஒன்று. I know that is what happened in my life when I was filled with the Holy Spirit. நான் அபிஷேகத்தினாலே நிறையப்பட்ட பொழுது இதுதான் எனக்கு நடந்தது என்று அறிந்திருக்கிறேன். One of the first things that happened in my life was I became so secure. என் வாழ்க்கையில் நடந்த முதல் காரியம் என்னவென்றால் நான் மிகுந்த பாதுகாப்பு உணர்வை பெற்றுக்கொண்டேன். I have a little picture in my home. I used to have it, which is from a Bible, children's Bible story book. சிறு குழந்தைகள் அவருடைய படம் போட்ட வேத கதை புத்தகத்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து நான் வீட்டிலே மாட்டி வைத்திருக்கிறேன். It was a picture of Jesus holding a little child. இயேசு ஒரு சின்ன குழந்தையை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது போல ஒரு படம். And saying, அந்த குழந்தையை பார்த்து சொல்றார், don't be afraid, trust me. நீ பயப்படாதப்பா, என்னை நம்புன்னு சொல்றார். Beautiful. அருமையான படம். Jesus holding a little child and saying, don't be afraid, just சிறு குழந்தையை இயேசு தோள்ல வச்சிட்டு பயப்படாத, என்கிட்ட நம்பிக்கையா இருன்னு சொல்றார். That was the Living Bible paraphrase of John 14 verse 1. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை லிவிங் பைபிளிலே paraphrase பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது. Here it says, let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி நம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Living Bible it was, don't be afraid, trust me. ஆனா லிவிங் பைபிளிலே நீ பயப்படாத, என்கிட்ட நம்பிக்கையா இரு. Beautiful picture of Jesus holding this little boy. இயேசு அந்த சின்ன பையனை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது அருமையான ஒரு படம். Don't be afraid, trust me. பயப்படாதப்பா, என்கிட்ட நம்பிக்கையா இரு. Isn't it good to see that, have that picture in your mind? இந்த படத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்வது எவ்வளவு நல்லது. When the tsunami comes, சுனாமி வரும்பொழுது if Jesus can hold me and say, இயேசு என்னை தூக்கி வச்சு பயப்படாதன்னு சொன்னா, trust me, என்னை நம்புன்னு சொன்னா. You know, we have on the Kerala coast also the tsunami came. கேரளாவில் உள்ள கடற்கரையிலே கூட சுனாமி வந்துச்சு. And one of those places, அதுல ஒரு இடங்களிலே the elder brother was in Bangalore conference at that time. He was traveling that night. அந்த சுனாமி வந்த சமயத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மூப்பர் அவர் ட்ரெயின்ல பெங்களூருக்கு போயிட்டு இருக்கார். He was already left his house.
அவர் ஏற்கனவே தன்னை வீட்டை விட்டு புறப்பட்டார். And his wife was alone there. அங்க மனைவி தனியாக இருந்தாள். And she heard this news that Sunday that this tsunami waves are coming. சுனாமி அலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டாள். And her husband was not there because he had got into the train to go to Bangalore. கணவன் வீட்டிலே இல்லை, அவள் ட்ரெயின் ஏறி போய் விட்டார். And she prayed. அந்த சகோதரி ஜெபித்தாள். And she got this verse. அவளுக்கு இந்த வசனம் வந்தது. From Isaiah 43 verse 2. ஏசாயா 43:2. Don't be afraid. பயப்படாதே. The waters will not overflow you. தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை. I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். I'll be with you. The waters will not overflow you. நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை. What a wonderful thing to have God's word. தேவனுடைய வார்த்தையை கொண்டிருப்பது எவ்வளவு ஸ்லாக்கியம். We have a father. நமக்கு ஒரு தகப்பன் Who இருக்கிறார். cares for us. அவர் நமக்காக கரிசனைப்படுகிறார். Interested in every detail of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலேயும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். It's good. The Holy Spirit comes to show us God as our father. தேவன் நம்முடைய அப்பா தகப்பன் என்பதை காண்பிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். It's good to pray and say Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே என்று ஜெபிப்பது நல்லதுதான். I think most Christians when they pray they say Lord. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்று தான் ஜெபிக்கிறார்கள். That's good. அது நல்லதுதான். But it's also good to do what Jesus said, to pray saying Father. ஆனால் இயேசு கற்பித்த விண்ணமாய் ஜெபிப்பதும் நல்லது. பிதாவே என்று கூப்பிடுங்கள். Not just saying it but knowing that I am speaking to my Father. ஏதோ பிதாவே என்று ஜெபிப்பது மட்டுமல்ல, ஆனால் நான் இப்பொழுது என்னுடைய தகப்பனிடத்திலே அப்பாவிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று உணர்வது. And Jesus said be like little children. சிறு பிள்ளைகளைப் போல இருங்கள் என்று இயேசு சொன்னார். So I have this picture in my mind. ஆகவே என்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட ஒரு படம் இருக்கிறது. That before God I am like a little child. தேவனுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன குழந்தை போல. And he holds me. அவர் என்னை கட்டி அணைத்துக் கொள்கிறார். And he says don't be afraid. பயப்படாதே. Trust me. என்னை நம்பிக்கையாயிரு. That's what the Holy Spirit does. இதை தான் பரிசுத்த ஆவியானவர் He செய்கிறார். makes us secure. அவர் நம்மை பாதுகாப்பு உணர்வை தருகிறார். That my Father is holding me. என்னுடைய தகப்பன் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறார். In my trust I must be like a little child. நான் நம்பிக்கை என்கிற விஷயம் வரும்பொழுது நான் சிறு குழந்தையை போல இருக்க வேண்டும். Jesus said that in Matthew 18. Unless you become like little children you cannot be in the kingdom of heaven. நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டீர்கள் என்று சொன்னார். But in 1 Corinthians 14 verse 20. ஆனால் 1 கொரிந்தியர் 14:20 வாசிக்கிறோம். He says in understanding don't be like little children. ஆனால் புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள் என்று சொல்கிறார். Be mature. நீங்கள் வளர்ந்தவர்களாயிருங்கள். So in our spiritual life we must be mature. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். And before people we must be like mature men. ஜனங்களுக்கு முன்பாக நாம் வளர்ந்த புருஷர்களைப் போல இருக்க வேண்டும். But before my God, ஆனால் என் தேவனுக்கு முன்பாக I am always like a little child. நான் எப்பொழுதும் ஒரு சிறு குழந்தையை போல இருக்க வேண்டும். So you see that's how you must be. இப்படி தான் நீங்களும் இருக்க வேண்டும். When we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும் பொழுது we become like little children before God. தேவனுக்கு முன்பாக நாம் சிறு குழந்தைகளைப் போல மாறுகிறோம். But before men we are like grown men. மனிதனுக்கு முன்பாக நாம் வளர்ந்த புருஷர்களைப் போல இருக்கிறோம். That's how we must be always. எப்பொழுதும் இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். Don't try to be a big man before God. தேவனுக்கு முன்பாக பெரிய ஆளு போல இருக்க வேண்டாம். Be a child. குழந்தைகளாய் இருங்கள். Whom he can hold. அவர் உங்களை ஏந்திக் கொள்வார். Till the end of my life. என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம். I want to be like a little child with my father. என்னுடைய தகப்பனோடு கூட நான் ஒரு சிறு குழந்தையாகவே இருக்க விரும்புகிறேன். I want to say appa. நான் எப்பொழுதுமே அவரை அப்பா என்று கூப்பிட விரும்புகிறேன். Daddy. டாடி. I'll trust you. நான் உம்மை நம்புவேன். So I'm not afraid. ஆகவே நான் பயப்படுவதில்லை. No matter what happens. என்ன நடந்தாலும் சரி. You know I don't know what worse things are going to happen in the future. வரக்கூடிய காலங்களிலே எவ்வளவு மோசமான காரியம் நடக்க போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. Jesus said in Luke chapter 21. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். He speaks about these tsunami waves in verse 25. 25ஆம் வசனத்திலே இந்த சுனாமி அலைகளை குறித்து அவர் பேசுகிறார். Yeah, it's written in the Bible. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சுனாமி அலைகளை பற்றி. Luke 21:25. லூக்கா என்ற சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Last days, in the last part, the perplexity at the roaring of the sea and the waves. பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். And in one translation it says huge tidal waves will come. ஒரு மொழிபெயர்ப்பிலே பெரிய அலைகள் கொந்தளித்து எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus spoke about these tsunami things 2000 years ago. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு இந்த சுனாமி அலைகளை குறித்து பேசியிருக்கிறார். And he says the result of it, verse 26, people will be so afraid. அதனுடைய விளைவு ஜனங்கள் அப்படி பயந்து எதிர்பார்த்திருப்பார்கள். And they won't know what is going to happen next. அடுத்து என்ன நடக்குமோ என்று தெரியாமல் இருப்பார்கள். And when these things happen, இவைகள் நடக்கும் பொழுது, verse 28, 28ஆம் வசனம், you don't have to be afraid. நீங்கள் பயப்பட தேவையில்லை. Lift up your head. நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். Because it shows that your redemption, Jesus is coming soon. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதுதான் உங்கள் மீட்பு என்பதை அதை காண்பிக்கிறது. How can I lift up my head? எப்படி நான் இந்த தலையை நிமிர்த்த முடியும்? Because my Father is holding me saying
Don't be afraid, just trust me. என்னுடைய தகப்பன் என்னை சுமந்து கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, என்னை நம்பு என்று We சொல்கிறார். never have to be afraid. பயப்படவே தேவையில்லை என்று சொல்கிறார். Jesus always told his disciples, don't be afraid. எப்பொழுதுமே நீ பயப்படாதே பயப்படாதே என்று சீஷர்களுக்கு Just சொல்லியிருக்கிறார். like he said, don't sin, don't sin, don't sin. He said, don't be afraid, don't be afraid. பாவம் செய்யாதே பாவம் செய்யாதே என்று சொன்னது போலவே பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். Remember these two words of Jesus. இயேசுவின் இந்த இரண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். Don't sin. பாவம் செய்யாதே. Don't be afraid. பயப்படாதே. Don't sin. பாவம் செய்யாதே. Don't be afraid. பயப்படாதே. With those two words you can live in this world. இந்த இரண்டு வார்த்தைகள் போதுமே நீங்க இந்த உலகத்திலே வாழ்வதற்கு. One is not enough. ஒன்று போதாது. You need both. இரண்டுமே தேவை. Don't sin, don't be afraid. பாவம் செய்யாதே பயப்படாதே. What did he tell the woman caught in adultery? விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்கிறார்? Don't sin anymore. இனி பாவம் செய்யாதே. What did he tell his disciples often? சீஷர்களை அடிக்கடி பார்த்து என்ன சொன்னார்? Don't be afraid. Don't be afraid. பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள். My brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, you can't come to that life just by listening to a message. ஒரு செய்தியை கவனிப்பதனால இந்த வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வர முடியாது. The Holy Spirit must show you God is your Father. தேவன் தான் உங்களுடைய தகப்பன் அப்பா என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்க வேண்டும். See the book of Zephaniah in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய செப்பனியா புத்தகத்தை பாருங்கள். You know where Zephaniah is? பக்கம் 1087. You must read these books. இந்த புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும். How many of you have read Zephaniah? எத்தனை பேர் செப்பனியா புத்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? You're going to meet Zephaniah in heaven. நீங்க பரலோகத்துக்கு போனா செப்பனியாவை கண்டிப்பா பாப்பீங்க. And Zephaniah will come to you and say, brother, sister, did you read my book? பரலோகத்துல போய் செப்பனியா உங்ககிட்ட வருவாரு, சகோதரனே நான் புக் ஒன்னு எழுதி இருக்கேன், நீங்க படிச்சுக்கலாம்னு கேட்பார் பைபிள்ல. You say, you wrote a book? நீங்க புக் எழுதி இருக்கீங்களா? Yes, in the Bible it was only 2 pages, you didn't read it. ரெண்டு பக்கம் தான் இருக்கு, அது வாசிக்கலையா அப்படின்னு கேட்பார். So read it. ஆகவே தயவு செய்து வாசிங்க. Here's a wonderful verse. இங்க அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. Zephaniah 3:17. செப்பனியா 3:17. The Lord your God is in your midst, a victorious warrior. He will exult over you with joy. He'll be quiet in his love. He'll rejoice over you with shouts of joy. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். One of the greatest gifts of God to us in the new covenant is the gift of joy. தேவனுடைய மிகப்பெரிய ஈவு புதிய உடன்படிக்கையிலே என்னவென்றால் அது சந்தோஷத்தின் களிப்பின் ஈவு. Old Testament they didn't have that. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு இல்லை. There was no joy in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சந்தோஷம் களிப்பு என்பது இல்லை. They clapped their hands and praised the Lord on Saturdays in the temple. ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே கைதட்டி பாடல் பாடினார்கள். But whole week they lived without joy. ஆனால் இந்த வாரம் முழுதுமாய் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். It's like a man who goes for a drink on a Saturday or Sunday, who goes to drink alcohol on Sunday. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடிக்கிற மனிதனை போல That day he enjoys himself. அன்னைக்கு போய் நல்லா குடிச்சு சந்தோஷமா இருப்பான். The rest of the week he is miserable. வாரம் முழுசும் பார்த்தா பரிதாபமா இருப்பான். All the Old Testament people were like that. பழைய உடன்படிக்கை மக்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. Saturday they'll go and clap and sing and have a good drink. சனிக்கிழமை போய் நன்றாக சந்தோஷமாய் பாட்டு பாடி துதித்து களித்து குடிப்பார்கள். But then rest of the week they were unhappy. மீதி நாட்களிலே அப்படியே துக்கமா இருப்பாங்க. But one of the wonderful gifts of the new covenant, ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஒரு அற்புதமான வரம் என்னவென்றால் we can rejoice in the Lord always. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். I praise the Lord for that. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். Because ஏனென்றால் when you have joy, you'll also be healthy. உங்களுக்கு களிப்பு சந்தோஷம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். Proverbs says a merry heart does good like a medicine. இருதயம் சந்தோஷமான இருதயமானது அது ஒரு ஔஷதம் போல இருக்கும். Nehemiah 8:10 says the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். That means even physical strength. சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருப்பது I கூட can தான். tell all of you, you will be much healthier if you have joy in your life. உங்க வாழ்க்கையிலே சந்தோஷம் களிப்பு இருந்தால் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருப்பீர்கள். Even a doctor will tell you that if you're always unhappy and anxious and worried, you'll have ulcers in your stomach. டாக்டர் கூட எப்படி சொல்லுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எப்போ ஒரு காரியத்தை குறித்து பதஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க, சந்தோஷம் இல்லாம துக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வந்துரும். One of the greatest gifts of God in the new covenant is joy 24 hours a day. புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய ஒரு வரம் என்னவென்றால் 24 மணி நேரமும் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம். 7 days a week. 7 நாள் வாரத்தில் 7 நாள். But for that joy to come in our hearts, அந்த சந்தோஷம் உங்கள் உள்ளத்திலே வர வேண்டுமானால் you must first realize that God looks upon you with joy. தேவன் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். That's what it says in this verse. அதைத்தான் இந்த வசனத்திலே The வாசிக்கிறோம். Lord rejoices over you. தேவன் உன்னிலே மகிழுவார். That's why I am happy. ஆகவே தான் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். I may face so many problems in the world, உலகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கலாம். but
my Lord is rejoicing over me. ஆனால் என் தேவன் என்னிலே சந்தோஷமாய் இருக்கிறார். You know, that is the way God is with all his children. தேவன் தம்முடைய எல்லா பிள்ளைகளிடத்திலும் இப்படிதான் இருக்க விரும்புகிறார் தெரியுமா?